வணக்கம் நேயர்களே. தொலைப்பாலம் நேரலை நிகழ்ச்சிக்கு நேயர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. கற்க கசடர இந்நிகழ்ச்சியில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான இயற்பியல் அதாவது பிசிக்ஸ் பாடம் குறித்த ஐயங்களுக்கு விளக்கமளிக்க வருகை தந்திருக்கிறார் இயற்பியல் ஆசிரியர் திருமிகு திருமழிசை அவர்கள். நேயர்களின் சார்பில் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்போம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. உங்களோட வருகை எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. மகிழ்ச்சி. நேயர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என்கின்ற அணுகுமுறையிலே 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்கள் இயற்பியல் பாடத்திலே தங்களுக்கு எழுகின்ற ஐயங்களை இங்கு தொலைபேசி மூலமாகவும் அலைபேசி மூலமாகவும் தொடுக்கலாம். வினாக்களை 22722487 மற்றொரு எண் 22722488. வெளியூர் நேயர்கள் 0413 என்கின்ற குறியீட்டு எண்ணை பயன்படுத்தி அழைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாருங்கள் நேயர்களே, நிகழ்ச்சிக்குள் பயணிப்போம். பொதுவாக அறிவியல் பாடம் அப்படின்னு சொல்லும்போது இயற்பியல், வேதியியல், உயிரியல், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஆமாங்க. ஃபிசிக்ஸ் பாடத்தில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த பல பகுதிகளை மாணவர்கள் படிக்கிறாங்க. போட்டிக்கும் மிக அதிகமாக மதிப்பெண்களை கொடுக்கின்ற பாடமாகவும் ஃபிசிக்ஸ் பார்க்கப்படுகிறது. இந்த இயற்பியல் பாடத்தில் மாணவ செல்வங்கள் அதிகபட்சமாக மதிப்பெண் பெறுவதற்கு எம்மாதிரியான அணுகுமுறையில் பாடங்களை படிக்க வேண்டும், அதை பற்றி சொல்லுங்கள் சார். நல்லதுங்க. பொதுவாக இயற்பியல் நம்ம ஔவை அண்ட் திருக்குறள் இவங்களை வச்சு நம்ம இதை எவ்வாறு படிப்பது என்பதை பற்றி புரிந்து கொள்ளலாம். முதலில் கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி, அப்புறம் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. ஸோ இப்போ நான் என்னடா அது குறள் சொல்கிறாங்களே, அவங்க கேட்டதுக்கான அணுகுமுறையும் இதுக்கும் என்ன வித்தியாசம், என்ன ஒற்றுமை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குங்க. இப்போது நம்ம நிறைய நேரம் பார்த்து படிக்கும்போது நமக்கு கண்ணில் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஏற்படும், ஒரு டயர்ட் ஆகிடும். ஆனால் நம்ம கேட்டல் திறன், நல்ல விஷயங்களை நம்ம அதிகமாக கேட்குறது மூலியமாக டயர்டே ஆக மாட்டோம். ஸோ அந்த வகையில் நம்ம சொல்கிற போது இப்போ ஸ்லைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, ஹாவ் ஃப்ரெண்ட்ஷிப் வித் யுவர் ஃபிசிக்ஸ் புக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நட்பு பாராட்டுங்கள், அவ்வளோதான். உங்கள் நண்பரை எந்த அளவுக்கு நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட நட்பு ரொம்ப ஆழமாக இருக்கும். ஸோ அதை தான் நானும் மீண்டும் சொல்கிறேன். இப்போது இதில் படிப்பதற்கு சில முறைகள் இருக்குது. இயற்பியலை எப்பொழுதும் அது அன்றாட வாழ்வில் நடக்கிற ஒரு விஷயம், அதை தொடர்பு படுத்தி நம்ம படிக்கணும். இப்போது ஒரு விஞ்ஞானிகள் நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுங்களேன், கூலும் இல்லை ஐசக் நியூட்டன் அல்லது ஐன்ஸ்டீன். ஸோ இவர்களோட தொடர்பு. ஸோ இன்னும் நீங்கள் தாண்டி போனீங்கன்னா ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ், தென் அப்படியே நம்ம ஏபிஜே அப்துல் கலாம். ஸோ இவர்கள் எல்லாரையுமே நம்ம ஒற்றுப்படுத்தி இந்த 12ஆம் வகுப்பு இயற்பியலில் நம்ம அணுகலாம். அது இல்லாமல் படிக்கும்போது ஒரு நோட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கணுங்க. அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் நோட் அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படின்னா, நீங்கள் புக்கையே லிட்ரலாக ஒரு தடவை எழுதுகிற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு நம்மளோட 12ஆம் வகுப்பு இயற்பியல் வால்யூம் 1 ஒரு 200 பக்கங்கள் இருக்குன்னா, நீங்கள் ஒரு 400 பக்கத்துக்கு அதை விட சின்ன சைஸில் அந்த ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் நோட்ஸ் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் எடுத்து வச்சுட்டு படிக்கும்போது அதோட முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதணும். ஸோ அது நீங்கள் மார்ஜின் போட்டு தான் எழுதணும் அப்படிலாம் இல்லைங்க. நீங்கள் கீ பாயிண்ட்ஸை நீங்கள் நோட் பண்ணிகிட்டே வரணும். ஏன்னா நீங்கள் வால்யூம் 1 படித்து முடித்த பிறகு வால்யூம் 1 தூக்கி ஓரம் வச்சிடணும். உங்களோட ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் நோட்ஸ் தான் உங்களோட வால்யூம் 1 புக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் நல்லா தரவாக லைன் பை லைன் நல்லா ரசித்து படிங்க. அதில் வர்ற கான்செப்டை ரியல் லைஃபோட என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணி படிக்கணும். அப்படி படித்தா மறக்கவே மறக்காது, அப்ளை பண்ணணும். ஸோ எங்கெல்லாம் வருதுங்க, நியூட்டன்ஸ் 3rd law, எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்லிட்டோம். அதோட யூசேஜ் என்ன, லான்ச்சிங் ராக்கெட், மிசைல் டெக்னாலஜி. ஸோ எல்லாத்துலேயுமே அதோட நம்ம நடக்கிறோம், அதுவே நியூட்டன்ஸ் 3rd lawவால் தான். ஸோ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் இல்லைன்னா முடிஞ்சிருச்சு. ஃப்ரிக்ஷன் மெயின் திங். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழ்வியலோட நம்ம என்ன பண்ணோம், இந்த இயற்பியல்ன்றதே ஒரு வாழ்வியல் முறை அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இயற்பியல் இல்லாதது இல்லைங்க. ஸோ தேர் இஸ் நோ ஃபிசிக்ஸ் நம்ம சொல்லவே முடியாது. ஸோ எல்லாமே அப்போது இந்த 12ஆம் வகுப்பை பொறுத்த வரைக்கும் முதல்ல நம்ம என்னடா அது எப்படி நம்ம பண்ண போகிறோம், அந்த பதட்டத்தை நோக்கிட்டு தூக்கி போட்டு ஒரு நண்பரை அணுகிற மாதிரி நல்லா ரசித்து ஒவ்வொரு பக்கமாக நீங்கள் படித்து நோட்ஸ் எடுத்துங்க. நம்ம ஏற்கனவே ஒரு தடவை குறிப்பிட்டது போல் நீங்கள் அந்த பாடத்தை படிச்சுட்டு நீங்கள் அந்த கேள்விகளை உருவாக்க ரெடி கேள்வியை நீங்களே உருவாக்குங்க. அந்த ஆன்சரை படிச்சுட்டு அந்த கண்டென்ட்டை படித்து அதோட கேள்விகளை உருவாக்குங்க.
நல்லா எழுதி பாருங்கள். உங்கள் நண்பர்கள்கிட்ட பேசுங்க, இயற்பியலை பேசுங்க. இது வந்து ஜார்ஜ் பெர்னார்ட் ஷாவோட கோட் வந்து நம்ம சொல்லலாம். இஃப் யூ அண்ட் ஐ ஹாவ் an apple each, if we exchange that apple அப்படின்னா once again you and I will have the same one apple. But rather if I have an idea and you have another idea, if we exchange that idea, then what happens? Finally we both have two ideas each. So அந்த மாதிரி sharing the knowledge makes the things most beautiful and happiness. Never commit that is less than the excellence. நான் எக்ஸலன்ஸுங்க, ஸோ என்னால் முடியுங்க. இயற்பியல் ஒன்றும் இல்லைங்க, இட்ஸ் ஆஃப்டர் ஆல் அது எழுதினவங்களாம் அதுக்கு முன்னாடி அதை பற்றி படித்ததே கிடையாதுங்க. ஒருத்தவங்க செய்கிறாங்க அப்படின்னா என்னது, இது வந்து ஒவ்வொருத்தவங்களோட ஒரு அடிமண் மாதிரி தான். இப்போ வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் உடனே அவர் வந்து பெரிய சயின்டிஸ்டாக வரல. அவரோட அடிமண் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹர்ட்ஸ், மேக்ஸ்வெல், அடுத்தது இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் லெனார்டு, ஹால்வாக். ஸோ இவங்களோட அடிமண்ணில் தான் வந்து அவரோட கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கிறாரு, நோபல் ப்ரைஸ் வாங்குறாரு. அது அவரால் மறுக்கவே முடியாது. இப்போ நாங்களோ நீங்களோ யார், நம்மளோட பூர்வீகத்தில் இருந்தவங்களோட அடிமண் தான் நம்ம. ஸோ அவங்களோட இதெல்லாம் நம்ம மேலே வந்து எழுச்சி பெற்றிருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம படிக்கிற அந்த இயற்பியல் வந்து வெளியில் எங்கேயும் இல்லை, புத்தகத்தில் அந்நியமும் கிடையாது, இது நமக்குள்ளே தாங்க இருக்குது. நீங்கள் படித்து முடிச்சுட்டு அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் பி வெரி ஹாப்பி தட் யூ ஆர் ஒன் வித் த ஃபிசிக்ஸ். ஃபிசிக்ஸ் நீ வேற அல்ல என்பதை புரிந்து கொள்வீர்கள். ஸோ அப்போது ஃபிசிக்ஸை ஒரு நண்பரை போல் நீங்கள் அணுகணும், அதுதான் என்னோட வேண்டுகோள். அதே மாதிரி படித்து முடித்த உடனே அந்த கான்செப்டை உங்கள் நண்பர்களோட பேசுங்க, பகிர்ந்துக்குங்க. அப்போது அப்ளிகேஷன் ஆஃப் பார்ட்டு என்னென்னா அதான் கணக்கு, மேத்தமெட்டிக்ஸ். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ஃபிசிக்ஸ் எப்பொழுதும் எந்த மொழியில் சார் பேசும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கணித மொழியில் தான் பேசும். ஸோ த லாங்குவேஜ் ஆஃப் ஃபிசிக்ஸ் இஸ் மேத்தமெட்டிக்ஸ். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், சால்வ் பண்ணி பார்க்கணும், நல்லா உட்காந்து அழகாக ரசித்து எழுதணும். அந்த கான்செப்டோட அப்ளிகேஷன்லேயே ஃபிசிக்ஸ் தான். ஸோ 11வது 12வது 4 புத்தகம், வால்யூம் 1 வால்யூம் 2 11th 12th வால்யூம் 1 வால்யூம் 2, இந்த 4ம் நீங்கள் முடிச்சிங்கன்னா இட்ஸ் ஈக்குவல் டு டிகிரி. ஒரு கிராஜுவேஷன் முடித்ததுக்கான, ஒரு ஃபிசிக்ஸ் கிராஜுவேட் முடித்ததுக்கான ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அவ்வளோ விஷயம் அதில் இருக்குங்க. நல்லா ரசித்து படிங்க, அன்றாட வாழ்வோட ஒற்றுமைப்படுத்தி படிக்க பாருங்கள். ஃபிசிக்ஸ் வந்து ஒரு அருமையான பாடமாக இருக்கும், நல்ல மார்க் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ மட்டும் இல்லை, லைஃப் லாங் யூ வில் பி அ சக்ஸஸ்ஃபுல் பர்சன். தட் டூ ஃபார் எ பட்டிங் சயின்டிஸ்ட். நீங்கள் பண்ணும்போது யூ வில் ஃபீல் யுவர் செல்ஃப் ஆஸ் அ சயின்டிஸ்ட், ஒரு இன்வென்டர், டிஸ்கவரர் மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. சரிங்களா? அணுகுமுறை தான் ஆமாங்க, அணுகுமுறைக்கான அடிப்படை தத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக மாணவ சொல்லுங்க. ரொம்ப மகிழ்ச்சி சார். பொதுவாக ஒவ்வொரு பாடத்திட்டமும் ஒரு கான்செப்டை வச்சு தான் உருவாக்கப்படுது. ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய கான்செப்ட் பேஸ்டு இன்ஃபர்மேஷன்ஸ் அதை பட்டியலிடுங்க சார். கண்டிப்பாங்க. இப்போது இயற்பியலில் நிறைய கான்செப்ட் இருக்குது. நம்ம வந்து இந்த இயற்பியலோட ஆரம்ப புள்ளி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜ், அதாவது ஒரு புள்ளி. அது வந்து ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம், மைனஸாகவும் இருக்கலாம். ஸோ அதில் தான் நம்ம 12ஆம் வகுப்பு இயற்பியல் ஆரம்பிக்குதுங்க. அதில் அந்த சார்ஜ் மூவ் ஆகும்போது அப்படியே 2வது யூனிட்டாக அது பரிணமிக்குது. அப்புறம் அது மூவ் ஆகிறதுனால அந்த பாதிப்புகள் அப்படியே 3 ஆகுது, 4 ஆகுது. அப்போ கண்ணுக்கு தெரியாத வேவ் பேட்டர்ன்ஸ் வருது. ஸோ இதில் டூயல் நேச்சர் வருது. அதை உடைச்சா என்னங்க சார் வருது, அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் வருது. ஃபைனலாக அதை நம்ம என்ன எதுக்கு பயன்படுத்துகிறோம், கம்யூனிகேஷனுக்கு கொண்டு போய் முடியுது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று தொடர்புடையது. ஆரம்பத்திலேருந்து ஒருத்தவங்க எழுத ஆரம்பிக்கும் போது ஒரு புள்ளியாக தாங்க தெரியும், அது வந்து நாவலாக மாறுறதுன்றது பை ரைட்டிங். ஸோ அந்த மாதிரி இந்த இயற்பியலோட ஆரம்பம் ஒரு புள்ளி, ஒரு சார்ஜுன்றது. ஸோ அப்போ அந்த சார்ஜ் ஒரு கண்டக்டரில் போகுது அப்படின்னும் போது நமக்கு உஷ்ணம் கிடைக்குதுங்க, அது ஹீட்டு அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அதை சுற்றி இந்த காந்தத்தன்மை உருவாகுது, மேக்னட்டிசம் அரைஸ் ஆகுது. ஸோ அப்போ அந்த காந்தத்தன்மை அந்த உஷ்ணம் ரெண்டுமே. இப்போது இதில் நம்ம என்ன பண்ணுறோம் சார், நம்ம வந்து இந்த 2 கையை நல்லா வேகமாக தேய்ச்சிட்டு அப்படின்னா நம்ம கையில் ஃப்ரிக்ஷன்னால் வில் ஃபீல் ஹீட். அப்போ அந்த ஹீட் வரும்போது அதை நம்ம கன்னத்தில் வைக்கிறோம் அப்படின்னும் போது என்ன ஆகுது, நம்மளோட கன்னத்தில் அந்த உஷ்ணத்தை நம்மளால் உணர முடியுது. அப்போ என்ன ஆகுது, நம்ம கையால் ஃப்ரிக்ஷன் பண்ணது இல்லைங்களா, இதுதான் வந்து சோர்ஸ். அப்போ இதை நான் கன்னத்தில் வைக்கும்போது என்ன ஆகுது, டெம்பரேச்சர் ஃப்ளோ நடக்குது, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி ஹேப்பன்ஸ். ஸோ அப்போ ஹீட் எனர்ஜி எது வரைக்கும் சார் அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு பார்த்தா, என் கையில் இருக்கிற உஷ்ணமும் என் கன்னத்தில் இருக்கிற உஷ்ணமும் சமமாக ஆகிற வரைக்கும் அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். ஸோ இது சிம்பிளாக நம்ம இப்போ சொன்ன உதாரணம். இதே மாதிரி இந்த நம்மளோட எலக்ட்ரிக் கரண்ட்டு ஒரு லைட் எரிய வைக்கிறதுக்கு போகுதுன்னு நினச்சிங்களேன்.
அது லைட் எரிய வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற எனர்ஜி ஒரு 60%லேருந்து 70%. மீதி ஒரு 30-40% என்ன ஆகுதுன்னா அது வெப்பமாக நமக்கு வேஸ்ட்டாக போகுது. ஸோ அதுதான் டிசிபேட்டட் இன் தி ஃபார்ம் ஆஃப் ஹீட். அது வேஸ்ட்டுங்க, அது எஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். ஸோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஃபுல்லாகவே யூஸ் பண்ண முடியல. ஸோ பாதி தாங்க லைட்டுக்கு யூஸ் பண்ணுறோம், பாதி தான் ஃபேன் ஓடுறதுக்கு யூஸ் பண்ணுறது, மீதி எல்லாம் என்ன ஆகுதுன்னா வேஸ்ட்டாக ஹீட்டாக வந்து நமக்கு தெரியுது. அதை எந்த ஒரு பொருளை நம்ம வந்து கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் நம்ம வந்து டச் பண்ணாலும் வில் ஃபீல் த சென்சேஷன் ஆஃப் டெம்பரேச்சர் ரைஸ். ஸோ அப்போ அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், சார் இது வேஸ்ட்டுன்னு நம்ம எப்படி சார் சொல்ல முடியும், அது ஏதாவது உபயோகம் இருக்குதா அப்படின்னு யோசிக்கிறதுக்கான விளைவு தான் இப்போ நம்ம சொல்கிற ஒரு முக்கியமான கான்செப்ட். அதுதான் ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ அதில் ஆஸ் சூன் அஸ் சடனாக வந்து ஒரு ஆக்சிடென்டல் டிஸ்கவரிஸை நம்ம ஹான்ஸ் ஆர்ஸ்டட் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட்டை அவர் பண்ணுறாருங்க. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டரில் ஒரு மேக்னெட்டிக் காம்பஸ் வைக்கிறாரு. ஆக்சிடென்ட்லி ஹி நோட்டிஸ்டு த டிஃப்ளெக்ஷன் இன் த மேக்னெட்டிக் காம்பஸ். ஸோ அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, கரண்ட் எப்போல்லாம் போதோ மேக்னெட்டிசம் மட்டும் க்ரியேட் ஆகலை, தேர் இட் டெவலப்ஸ் ஹீட். ஸோ அப்போ when current flows through a resistor or any conductor, some of the electrical energy delivered to the resistor is converted into heat energy and it is dissipated. This heating effect of current is known as Joule's heating effect or thermoelectric effect. ஸோ ஆர்ஸ்டடுக்கு அப்புறம் அடுத்த சயின்டிஸ்ட்டு உள்ளே குதிக்கிறார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜூல். ஸோ ஜேம்ஸ் பிரெஸ்காட் ஜூல் இவர் என்ன பண்ணுறாரு, இல்லைங்க எங்களால் வந்து இந்த வேஸ்ட் ஆகிற ஹீட்டை நான் என்ன பண்ணுவேன், ஏதாவது ஒரு ஒர்க்குக்கு கன்ஸ்ட்ரக்டிவாக என்னால் பயன்படுத்த முடியும் அப்படின்றது தான் இந்த ஜூல்ஸ் லா சொல்கிறது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜூல்ஸ் லாவில் ஒர்க் டன் இஸ் நத்திங் பட் VIT. V is the potential difference, I is the current and T is the time of passage of current. So இப்போது in the absence of any external effect, this energy is spent in heating the conductor. நம்ம சொன்ன எப்போல்லாம் வந்து கரண்ட்டு போகுது ஒரு கண்டக்டரில், there it creates a magnetic field. அப்போ கரண்ட் சார்ஜ் எப்போல்லாம் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா whenever there is a potential difference, that is V. அப்போ கரண்ட்டு பாஸ் ஆகணும் அப்படின்னா we need a potential V and the time of flow of V. ஸோ அப்போ எந்த எக்ஸ்டர்னல் எஃபெக்ட் இல்லைன்னா அது என்ன மாறுதுன்னா அது ஹீட்டாக வருதுங்க. ஸோ அதுதான் அவர் என்ன சொல்கிறார், H is equal to VIT. ஸோ H is the heat developed is equal to VI and T. ஸோ இப்போ இங்கே ஓம்ஸ் லா அப்ளை பண்ணுறோம், V is equal to IR. அப்போது Vன்ற இடத்துல if I substitute that IR, ஸோ அப்போ அங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா H is equal to I square RT. This is a standard Joule's law. ஸோ அவர் சொல்கிறார் heat developed in a conductor, okay, whenever a current passes through is directly proportional to the square of the current and directly proportional to the resistance it offers and time of flow of current. ஸோ இது ஜூல்ஸ் லாவில் ஒரு முக்கியமான பார்ட்டு. அப்போது எப்போலாம் ஒரு கண்டக்டரில் கரண்ட்டு போகுதோ, when the potential differences comes, அப்போ என்ன ஆகுது, there it produces heat. So which obeys the Joule's law, that is H is equal to I square RT. So இதான் சொல்கிறோம், square of the current and resistance offered by the conductor and time of flow of current in that conductor. ஸோ இது H is equal to, இது ஒரு ஸ்டாண்டர்டான ரசிக்கத்தக்க ஒரு கான்செப்ட். சரிங்க சார், இந்த ஜூல்ஸ் லாவை எங்கெங்கெல்லாம் சார் அப்ளை பண்ணலாம், இதோட யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுதான் உங்களுக்கு வருது, எலக்ட்ரிக் அயரன், தென் எலக்ட்ரிக் ஹீட்டர் அண்ட் டோஸ்டர். ஸோ இதெல்லாம் நம்மளோட டே டு டே லைஃப்பில் நம்ம பயன்படுத்துகிறோம். நம்ம ஒரு பொருளை கரண்ட்டு பாஸ் ஆகுது சார், அது ரெசிஸ்டன்ஸ்னால என்னால் என்ன பண்ண முடியல, 100% கரண்ட் ஒன் எண்டுலேருந்து அதர் எண்டுக்கு பாஸ் ஆகலை. அப்போ சம் ஆஃப் த கரண்ட் இஸ் வேஸ்டட் இன் தி ஃபார்ம் ஆஃப் ஹீட். அந்த ஹீட்டை தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இந்த எலக்ட்ரிக் அயரனுக்கு பயன்படுத்துகிறோம், ஆர் எலக்ட்ரிக் ஹீட்டர் ஆர் டோஸ்டருக்கு. ஸோ இப்போ இதில் சார் அந்த மாதிரி இருக்கிற அதிகமாக ஆஃபர் பண்ணுறது, இப்போ காப்பர் அலுமினியம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு எண்டில் நீங்கள் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா அடுத்த எண்டில் அது என்ன பண்ணும், ஒரு 70% பாஸ் பண்ணும். அப்போ கம்மியான ஹீட் தான் எனக்கு கிடைக்கும். ஆனால் நிக்ரோம், இட்ஸ் அலாய் ஆஃப் நிக்கல் அண்ட் குரோமியம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் வெரி லார்ஜ் ரெசிஸ்டிவிட்டி. ஸோ நீங்கள் கொடுக்கறது 10% கூட பாஸ் ஆகாதுங்க, மீதி 90% ஜஸ்ட் ஹீட்ஸ் அப். ஸோ அப்போ அந்த நிக்ரோம் காயில் தான் நம்ம அயன் பாக்ஸில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அது உள்ள வில் ஹேவ் அ நிக்ரோம் ஃபிலமெண்ட் இருக்கும், ஹீட்டிங் ஃபிலமெண்ட். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணுவோம், கரண்ட்டில் ஆன் பண்ணோன்னா அந்த நிக்ரோம் ஃபிலமெண்ட் அவுட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பை ஒபேயிங் த ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் H is equal to I square RT, it is used to press our shirt. எவ்வளோதான், நம்ம அன்றாட வாழ்வியலில் பயன்படுத்துறது தாங்க இது. H is equal to I square RT தெரியாது, இப்போ ட்ரெஸ் அயன் பண்ணுறீங்களா, எஸ் அயன் பண்ணுறோம். ஹவு, இப்போ யூஸிங் H is equal to I square, ஜூல்ஸ் லாவை யூஸ் பண்ணி தாங்க நாங்கள் அயன் பண்ணுறேன், ஜூல்ஸ் லாவை யூஸ் பண்ணி தாங்க நாங்கள் டோஸ்ட் பண்ணுறேன், தண்ணி சுட வைக்கிறது ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் தாங்க. தென் மேஜர் திங் எலக்ட்ரிக் ஃபியூசஸ்,
sudden shortage of circuit, breakage of electrical circuit that leads to the whole destructions for the home. ஸோ அதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிக் ஃபியூஸ் இருக்குது. ஸோ இப்போ ட்ரிப்பரும் நம்ம பயன்படுத்துகிறோம். ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது ஒரு ஷார்ட் சர்க்யூட்டிங் ஏற்படுது அப்படின்னா அந்த ட்ரிப்பர் ஆன் ஆஃப் ஆகிடும். நம்ம அந்த ரிப்பேர் பண்ண பிறகு வில் ஜஸ்ட் மேக் இட் அஸ் ஓப்பன். ஸோ that too works under the principle of Joule's law of heating. Then electric furnace, it's a gift for the researchers. ஒரு ஸ்டீலில் நாங்கள் வந்து உருக்கணும்னா அவ்வளோ டெம்பரேச்சர் தேவைப்படும். ஆனால் இதில் நம்ம என்ன பண்ணுவோம், we can even rise 1500 degree Celsius, even 3000 degree Celsius வரைக்கும் நம்ம டெம்பரேச்சர் ரைஸ் பண்ண முடியும். we can even melt several hardened substance. ஸோ அப்போ அந்த எலக்ட்ரிக்கல் ஃபர்னாஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் நம்ம அப்போலாம் வந்து எல்லாமே சிஎஃப்எல்லாம் மாற்றியாச்சுங்க. ஓல்டன் டேஸில் இந்த குண்டு பல்புன்னு சொல்லுவோம், அப்போலாம் அந்த இன்கேண்டசன்ட் பல்பு. ஸோ அதில் யூஸ் பண்ணுற அந்த டங்ஸ்டன்ஸ் which shows a very high resistivity. ஸோ அப்போ அதில் நான் கொடுக்குற கரண்ட்டு போக அலோ பண்ணவே பண்ணாது, அது உள்ளே இருக்கிற டங்ஸ்டன் ஆட்டம். அப்போ நான் அங்கேயே பிளாக் பண்ணும். அப்போ இவர் ஹை பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் கொடுக்கும்போது இட் ஜஸ்ட் ஹீட்ஸ் அப் த ஃபிலமெண்ட் ஃபர்ஸ்ட், தென் லைட்ஸ். அப்போ ஹீட்டிங் காசஸ் லைட்டிங் அந்த ஓல்டன் டேஸில். அதனால தான் இப்போ என்ன பண்ணாங்க கவர்மெண்ட்டை, நம்ம ரேஷன் கடையிலே கொடுத்தாங்க ஒன்ஸு. ஸோ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற ஃபியூஸ் போன குண்டு பல்ப் எடுத்துகிட்டு வந்து கொடுங்க, இன்கேண்டசன்ட் பல்பை கொடுத்துட்டு நாங்கள் சிஎஃப்எல்ல ஃப்ரீயாகவே தரோம் ஒரு 2-3 யூனிட்டு, அப்புறமா நீங்கள் மானியத்தில் கூட வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த இன்கேண்டசன்ட்டில் 240 வாட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா 40 வாட்ஸ் இருக்குது, 60 வாட்ஸ், 100 வாட்ஸ் பல்ப்லாம் இருக்குது. என்ன பண்ணும், மோஸ்ட்லி 95% ஆஃப் த பவர் இஸ் யூஸ்டு டு ஹீட்ஸ் அப் த ஃபிலமெண்ட், தென் இட் லைட்ஸ். அப்போ 5% தான் லைட்டு கிடைக்குது, மீதி இருக்கிற பவர்ஸ் எல்லாமே என்ன ஆகுது, இட் இஸ் யூட்டிலைஸ் டு ஹீட் த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட். அப்போ பவர் லாஸ் வந்து அதிகமாக இருக்குது, கரண்ட் பில் அதிகமாக வரும். ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறது இப்போ என்ன பண்ணுறாங்க, சிஎஃப்எல் அண்டு எல்இடி பல்ப்ஸ் ஆர் மோஸ்ட்லி யூஸ்ட் இன் மோஸ்ட் ஆஃப் த houses. Then this is another applications of heat. Right. இப்போ நம்ம சொன்னோம் சார், ஒரு கரண்ட்டு போகுது, அதனால் ஹீட்டு வந்து வேஸ்ட்டுன்னு சொன்னோம் சார். ஆனால் அந்த வேஸ்டேஜ்லேயே நான் வந்து அதை யூஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். ஸோ வாட் இஸ் யூஸ்ஃபுல் இஸ் பியூட்டிஃபுல். ரைட், ஆல்வேஸ் ரிமெம்பர். ஸோ யூ திங்க் நம்ம என்னவா ஆகணும், ஆல்வேஸ் யூ திங்க் வாட் யூ பிகம். ரைட். ஸோ அப்போ நம்ம யோசிக்கிறதாக தான் நம்ம மாற முடியும். அப்போ தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்டில் ஏன் சார் ரிவர்ஸ் நடக்கக்கூடாதா, வேஸ்ட்டாக வர ஹீட்டு, மோஸ்ட் ஆஃப் த எலக்ட்ரிக் பவர் இஸ் வேஸ்டட் இன் தி ஃபார்ம் ஆஃப் ஹீட்டு. அந்த ஹீட்டை நான் என்ன பண்ண முடியும், ரிவர்ஸ் பண்ணி மறுபடியும் கரண்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா? ஸோ அதுதான் ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருந்தது. நம்ம எந்த ஒயரில் கரண்ட்டு போனாலுமே அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகும், தென் ரெசிஸ்டன்ஸில் நமக்கு ஹீட் லாஸ் நடக்குது, எலக்ட்ரிக் பவர் லாஸ் நடக்குது. ஓகே, அதுக்கு பேர் ஹீட் லாஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த ஹீட் லாஸை எப்படி சார் மேக்கப் பண்ணுறது அப்படின்னும் போது, ஸோ we can just reverse பண்ண முடியுமா? ஸோ 40% ஆஃப் த எனர்ஜி இஸ் வேஸ்டட் இன் தி ஃபார்ம் ஆஃப் ஹீட். அப்போ அந்த 40% எனர்ஜியை, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை நான் என்ன பண்ண முடியும், என்னால் மறுபடியும் அதை எலக்ட்ரிக் எனர்ஜியாக மாற்ற முடியுமா, அந்த ஹீட்டை எலக்ட்ரிக் எனர்ஜியாக மாற்ற முடியுமா அப்படின்னு யோசிக்கும் போது தான் தேர் கம்ஸ் தெர்மோ எலக்ட்ரிக் இஃபெக்ட். ஹீட்டு மூலயமா நம்ம என்ன பண்ண முடியும், எலக்ட்ரிக் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. 3 பேர், சீபெக், தாம்சன், லேட்டர் பிகம் கெல்வின் அண்ட் பெல்ஷியர். ஸோ இவங்க 3 பேருமே இதுக்கான கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கப்பா. ஸோ கன்வர்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இன்டு அண்ட் எலக்ட்ரிக்கல் வோல்டேஜ் அண்ட் வைஸ் வர்ஸா. அப்போ டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் எப்படி, இப்போ ஒரு எண்டை வந்து கோல்டும் இன்னொரு எண்டு ஹாட் எண்டு அப்படின்னு வைக்கும்போது அப்போ என்ன பண்ணுறாங்க, தே சென்ஸ்டு சம் ஃப்ளோ ஆஃப் கரண்ட். ஸோ அதான் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற சீபெக் எஃபெக்ட். அது தெர்மோ எலக்ட்ரிசிட்டியில் இவர் ஒரு அருமையான கான்செப்டை நமக்கு கொடுத்துருக்காரு. ஸோ இவருக்கு அப்புறம் தான் பெல்ஷியர் இதை ரிவர்ஸ் பண்ணார், தென் தாம்சன்ஸ் இதை ஃபர்தராக டெவலப் பண்ணாங்க. ஸோ வாட் ஹீ டிஸ்கவர்ட் இஸ், ஹி ஜஸ்ட் டுக் அ 2 டிஸ்சிமிலர் மெட்டல். டிஸ்சிமிலர் மெட்டலுக்கு உதாரணம் ஏதாவது ஒரு அயன், இன்னொன்று காப்பர். இந்த 2 உலோகங்களை ஒன்றா வச்சு ஒரு எண்டில் இப்போ ஒரு 15 சென்டிமீட்டர் இருக்குதுன்னு வச்சுங்களேன், 15 சென்டிமீட்டரில் ஒரு பக்கம் காப்பர், இன்னொரு பக்கம் 2த்தையும் ஒன்றா வச்சு ஜஸ்ட்டு ஒரு பக்கம் ஹீட் பண்ணுறாரு, இன்னொரு பக்கம் ஜஸ்ட் லெஃப்ட் ஆஸ் இட் இஸ். அப்போ ஹியர் when he places the magnetic compass at the center of the 2 couples, that is 2 metals அப்படின்னும் போது it shows some deflection. ஸோ ஒரு காப்பர் அண்டு அயன் இது 2த்தையும் ஒன்றா வச்சு அதை ஒரு எண்டில் என்ன பண்ணுறாங்க, ஹீட் பண்ணுறாங்க, இன்னொரு எண்டை அப்படியே விட்டுடுறாங்க. அப்படி பண்ணும்போது
அந்த மேக்னெட்டிக் காம்பஸ் வச்சிருந்த இடத்துல இட் ஷோஸ் டிஃப்ளெக்ஷன். அப்போ எதனாலன்னு ஏற்படும் போது அப்போ whenever temperature differences arises there it shows deflection அப்படின்னு சொல்கிறாங்க. that is Seebeck effect. so Seebeck discovered, so in a closed circuit consists of two dissimilar metals like copper and iron. நீங்கள் இப்போ ஸ்லைட்லேயே உங்களுக்கு கிளியராக பார்க்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகுது, ஒன் எண்ட் he maintains it at ice cube, அப்போ லோயஸ்ட் டெம்பரேச்சராக மெயின்டைன் பண்ணுறாரு. அதர் எண்ட் நார்மல் வாட்டர் ஆர் he is boiling the water. டைரெக்டாக வைக்காமல் ஒரு எண்டில் ஐஸு, இன்னொரு எண்டில் 0 டிகிரி மெயின்டைன் பண்ணுறாரு, இன்னொரு எண்டில் 100 டிகிரிக்கு ரைஸ் பண்ணுறாருப்பா. ஸோ when he is doing like this, what happens, the galvanometer here it shows deflection. Galvanometer is a current measuring instrument. So whenever there is a small fluctuation in the current, it just senses and shows the deflection accordingly. So அப்போ இதில் இருந்து அவர் என்ன கண்டுபிடிக்கிறாரு, so whenever a dissimilar metal is experienced by the two temperatures, that is cold and hotter region, there it shows a flow of electromotive force. அது it's nothing but current அப்படின்னு அர்த்தம். இதனால் என்ன சார் பயன் இருக்குது, இந்த Seebeck சொல்லிட்டாரு, ரெண்டு மெட்டல்ப்பா, காப்பர் இல்லை அயன் வச்சு நீங்கள் ஒரு எண்டை ஹாட்டும் இன்னொரு எண்டை கோல்டுலேயும் நீங்கள் வச்சுட்டீங்க, கரண்ட் வருது. யூஸ் என்னப்பா. ஸோ வாட் இஸ் யூஸ்ஃபுல் இஸ் பியூட்டிஃபுல். நம்ம சயின்ஸை பொறுத்த வரைக்கும், ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் நமக்கு உபயோகமாக இருக்குதோ அதை தான் நம்ம இன்னி வரைக்குமே அப்ரிஷியேட் பண்ணுவோம். ஸோ நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். எனக்கு இது தேவைப்படுதுங்க, அதனால் நான் கண்டுபிடிக்கிறேன். இப்போ சயின்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தே ஹாவ் சம் நெசசிட்டி. இது எப்படி ஸ்மார்ட்டஸ்ட் வே டு டீல் தட். அப்போ தான் ரோபோட்டிக்ஸ்லாம் வந்தது. இதை நான் இன்னும் ஸ்மூத்தாக பண்ண முடியுமா, ஏன் எல்லாத்தையும் நானே ஞாபகம் வச்சுக்கணுமா, என் மைண்டை வேறு எதுக்காக நான் சேனலைஸ் பண்ணலாமே. ஸோ கேல்குலேஷன்ஸ்க்கு நீ உட்காந்து மேனுவலாக பண்ணுறதை விட தேர் இட் கம்ஸ் கேல்குலேட்டர்ஸ். ஸோ அப்போ இதெல்லாம் ஸ்மார்ட்டஸ்ட் வே டு டீல் அவர் லைஃப். அப்போது அதுதான் வந்து நமக்கு கண்டுபிடிப்புகளை உருவாக்கி தருது. ஸோ இதனால் யூஸஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொதல் யூஸ் தெர்மோ எலக்ட்ரிக் ஜெனரேட்டர். ஸோ பவர் பிளான்ட்டில் நிறைய ஹீட்டு நமக்கு வெளியில் வருதுப்பா. நியூக்ளியர் பவர் பிளான்ட், ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹீட் எனர்ஜி வேஸ்ட்டாக வெளியில் வருது. ஸோ அந்த ஹீட் எனர்ஜியை நான் என்ன பண்ண போகிறேன், திரும்பவும் அதை நான் கன்வெர்ட் எலக்ட்ரிசிட்டியாக மாற்ற முடியுமான்றது தான் இதோட. ஸோ இட் இஸ் யூஸ்ட் இன் த பவர் பிளான்ட் டு கன்வெர்ட் வேஸ்டட் ஹீட், அதாவது டிசிபேட்டட் ஹீட் இன்டு எலக்ட்ரிசிட்டி. ஸோ நம்ம எலக்ட்ரிசிட்டியில் என்ன சொன்னோம், நமக்கு இந்த ஹீட்டுன்றது ஒரு வேஸ்ட்டுன்னு சொன்னோம், அப்படின்னா பவர் லாஸ்ன்னு சொன்னோம். ஆனால் அதே வேஸ்ட்டை நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன், சேனலைஸ் பண்ணி மறுபடியும் எலக்ட்ரிசிட்டியாக மாற்றுறேன். ஸோ அதுதான் இந்த ஃபஸ்ட்டு யூசஸ் ஆஃப் Seebeck effect. ரெண்டாவது தெர்மோகப்பிள்ஸ் அண்ட் தெர்மோபாயில்ஸ் டு மெஷர் த டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட் வித் த டூ ஆப்ஜெக்ட்ஸ். ஒரு ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு இருக்கிற டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸை நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். தென் ஆட்டோமேட்டிவ் தெர்மோ எலக்ட்ரிக் ஜெனரேட்டர்ஸ் ஃபார் இன்க்ரீஸிங் ஃபியூல் எஃபிஷியன்சி. ஸோ ஹீட்டில் ரன் ஆகிற ஜென்ரேட்டர், எந்த ஒரு ஜென்ரேட்டர் போட்டாலும் ஹீட்டு வரும். ஸோ ஹீட்டையே நம்ம என்ன பண்ணுறேன், மறுபடியும் அதில் வர ஹீட்டே யூஸ் பண்ணி ஐ வில் ஸ்டில் ரன் தட் ஜென்ரேட்டர். ஸோ அப்போ என்ன ஆகுது, நமக்கு ஃபியூல் வந்து மோஸ்ட்லி இட் இஸ் ரிடியூஸ்ட். ஸோ Seebeck இட்ஸ் அ கிஃப்ட். அவர் திங்கிங் ஒரு பெரிய கண்டுபிடிப்பு மாதிரியே தெரியாது, பட் இட் மேட் அ கிரேட்டஸ்ட் ரெவல்யூஷன். ரெண்டு மெட்டீரியலை வச்சு அவர் இவ்வளோ பெரிய வேலை செய்துட்டார். ஆஸ் சார் சி.வி. ராமன் டிட். நிச்சயமா சார். அடுத்த நேயருடைய அழைப்புக்கு தொடர்ந்து பேசலாம். சரிங்க. வணக்கங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, வணக்கம். வணக்கம். நாங்கள் மர்ஷிகா பேசுகிறேன், முட்லைப்பேட்டிலேருந்து. உங்களோட சந்தேகம் என்ன கேளுங்க. ஃபிசிக்ஸில் ஃபுல் மார்க் சென்டம் ஸ்கோர் பண்ணதுக்கு என்னென்ன படிக்கணும், அந்தந்த சாப்டர்லாம் தரவாக படிக்கணும். ஓகே, நல்ல கேள்விமா. இப்போது சென்டம், இப்போ மோஸ்ட்லி நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, ஜஸ்ட் பாஸ். நான் தான் சொன்னோம், இயற்பியலில் பாஸ் ஆகிறது மிக மிக சுலபம், ஃபெயில் ஆகிறது தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா பாஸ் ஜஸ்ட் ஒரு 15 to 20 மார்க்ஸில் நீங்கள் பாஸ் ஆகிடுங்க. பட் சென்டம் ஸ்கோர் பண்ணுறது, அப்போ யூ ஷுட் பி வெரி வெரி பேஷனேட் இந்த ஃபிசிக்ஸ். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூ கிரியேட் யுவர் ஓன் நோட்ஸ். புக்ஸை வச்சு யூ ஹேவ் டு ரீரைட் தட் டெக்ஸ்ட்டு இன் யுவர் ஓன் அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜ். அதில் நீங்கள் எழுதி வச்சுக்கணும். நம்ம ஏற்கனவே திருக்குறள் சொல்ல மாதிரி செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. அப்போது நமக்கு ரொம்ப நேரம் கண்ணாலே பார்த்து படிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறேன், நீங்கள் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் நோட்ஸ் ரெடி பண்ணிடுறீங்களா, அதை படிச்சுட்டே நீங்கள் வாசிச்சுட்டு அதை ரெக்கார்ட் பண்ணிங்க. ஒரு யூனிட்டையும் நீங்கள் அதை ரெக்கார்ட் பண்ணிவிடுங்க, ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிவிடுங்க. அழகாக படித்து ரெக்கார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ரிலாக்ஸேஷன் டைமில் நீங்கள் அதை என்ன பண்ணலாம், கேட்கலாம். ஸோ அப்போ கேட்கும்போது நீங்கள் கண்ணுக்கு ரிலாக்ஸ் கிடைக்கும். அப்படியே யூ வில் ஃபீல் கம்ப்ளீட்லி ரிலாக்ஸ்ட், பட் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் வில் டூ த ஒர்க். ஸோ அது என்ன பண்ணோம், இட் ரிசைட்ஸ், இட் ஓன்ட் கெட் டயர்ட்.
ஓகே. ஸோ அது என்ன பண்ணும் ஆட்டோமேட்டிக். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டையும் நீங்கள் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் நோட்ஸ் ரெடி பண்ண பிறகும் நீங்கள் என்ன பண்ணுங்க ஓரலாக உங்களோட ஓன் வாய்ஸில் யூ பெட்டர் ரெக்கார்ட் தட் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் நோட்ஸ். அப்போ நீங்கள் எங்கேயாவது போகும்போது கூட நீங்கள் இயர்ஃபோன் வச்சுட்டு அப்படியே ஸ்டைலாக இப்போ எல்லாம் பாட்டு கேட்டுட்டு டைம் வேஸ்ட் பண்ணணும். நீங்கள் ஜஸ்ட் உங்களோட நோட்ஸை நீங்கள் கேட்டு போகும்போது இட்ஸ் அ கிஃப்ட் டு த சில்ட்ரன். ஸோ ஒவ்வொரு யூனிட்டுக்கும் இந்த மாதிரி நீங்கள் 10 யூனிட் 11 யூனிட்டுக்கு அழகாக நீங்கள் இந்த மாதிரி ஆடியோ ரெக்கார்டட் வாய்ஸ் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டீங்க. தட் டூ வித் யுவர் ஓன் வாய்ஸ் வித் யுவர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங். அழகாக நீங்கள் மட்டும் என்ன பண்ணலாம், எந்த டைமில் வேணாலும் நீங்கள் வந்து கேட்கலாம். ஈவன் யூ கேன் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2-3 பேர் குரூப் ஸ்டடி மாதிரி சேர்ந்து நீங்கள் என்ன பண்ணலாம், அவர் ஒரு 2 யூனிட்டுக்கு ஆடியோ ரெடி பண்ணுறோம், நீங்கள் 2 யூனிட் அப்படி பிரிச்சுட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ண யூ கேன் மியூச்சுவலி ஷேர் அமங் தெம்செல்ஸ். அப்போ அப்படி கேட்கும்போது உங்களுக்கு எதுவுமே மறக்காது, அப்படியே ரசனையாக இருக்கும். நீங்கள் பேசலாம், இன்ட்ராக்ட் பண்ணலாம். டெஃபினட்டாக சென்டம் உங்களுக்கு வரும். ஹேவ் ரைட்டிங் ப்ராக்டிஸ், drawing practice as many times as possible. Don't be lazy in that. Be excel in whatever endeavor you take. ஒரு யூனிட் எடுத்தால் பர்ஃபெக்டாக ஐ வாண்ட் த எக்ஸல், நாட் எ மீடியோக்கர். எக்ஸல் வேணும்ப்பா எனக்கு, பிகாஸ் யூ ஆர் பார்ன் வித் தட் பொட்டென்ஷியல். சும்மா சாதாரண ஒரு லெசன் எடுத்துகிட்டு இவ்வளோ பெருசு இருக்குது, இட்ஸ் நாட் அட் ஆல். உன்னோட டேலண்ட்டுக்கு பார்க்கும்போது இட் ஹேஸ் அ தட் மச் பொட்டென்ஷியாலிட்டி. ஸோ டூ தட். யூ ஹாவ் இன்ஃபினைட் பொட்டென்ஷியல்ஸ் இன் யூ. ஜஸ்ட் மேக் தட் அன்லைவ். அதை அப்படியே வெளியில் கொண்டு வாங்க, எழுதி பாருங்கள், நல்லா படித்து பாருங்கள். எப்படின்னா ஒவ்வொரு தடவை படிக்கும் போதும் கேட்கும் போதும் இட் வில் ஃபார்ம் அ நியூ கிரே செல்ஸ் இன் யுவர் பிரெயின். அப்போ உன்னோட திங்கிங்கே வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம எல்லாருமே ஹரிசாண்டல் திங்கிங்கில் போவோம், இது வெர்டிக்கல் திங்கிங். அப்படியே சேனலைஸ் பண்ணோம். நீ அப்ரோச் பண்ண விதமே மாறிடும். யுவர் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் த சப்ஜெக்ட் சேஞ்சஸ், தென் யுவர் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் யுவர் லைஃப் ஆல்சோ சேஞ்சஸ். ஓகே. ஸோ டெஃபினெட்லி சென்டம் இஸ் ஷியோர். ரசித்து படிங்க. ஹாவ் ஃப்ரெண்ட்ஷிப் வித் யுவர் ஃபிசிக்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ. நேயரோட அழைப்புக்கு நன்றி. தொலைப்பாலம் நேரலை நிகழ்ச்சி கற்க கசடர இடைவேளைக்கு பிறகு தொடரும். காத்திருங்கள் நேயர்களை, மீண்டும் சந்திக்கலாம். இன்னைக்கு பார்ட்டி வேணும். முதல்ல சாம்பியன் கூட செல்ஃபி எடுத்துக்கலாம். ஐடியா, இங்கேயே பார்ட்டி வச்சுக்கலாம். பீட்சா பார்ட்டி. ஏ சரி, கார்டையும் பின்னையும் கொடு. என் கார்டு டீடைல்ஸ் நானே தான் போடுவேன். RBI சொல்லுது, உங்க பின், OTP, CVV அல்லது இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. ஆன்லைன் பேங்கிங் உங்க கம்ப்யூட்டர்ல, மொபைல்ல அல்லது செக்யூர் நெட்வொர்க்ல மட்டும் செய்யுங்க. பை கேர்ள்ஸ். எங்க போற? கேக்கலையா? நோ ஷேரிங். RBI சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. என்னம்மா, யார் கூட chat பண்ற? மாமா, நோ ஷேரிங். என்ன, யாராவது ஸ்பெஷலா? பேங்க் அக்கவுண்ட் விவரமா? KYC-க்காகவா? 10 நிமிஷம் கொடுங்க. யார் இது? பேங்க் KYC அப்டேட் பண்ண அக்கவுண்ட் நம்பர், பின், அப்புறம் OTP கேக்குறாங்க. நீங்க தரேன்னு சொன்னீங்களா? நாம நம்ம சொந்த விஷயத்தை யாரோடும் பகிர்ந்துக்காத போது பேங்க் அக்கவுண்ட் விவரத்தை ஏன் பகிரணும்? ஸ்மார்ட் கேர்ள். ஞாபகம் வச்சுக்கோங்க மாமா, டிஜிட்டல் பரிவர்த்தனைக்கு யாருக்கிட்டையும் பேங்க் அக்கவுண்ட் விவரங்களை கொடுக்காதீங்க. OTP மற்றும் பின் நம்பரை கொடுக்கவே கூடாது. எப்போ நம்பிக்கையான நெட்வொர்க்கை மட்டுமே உபயோகிங்க. ஞாபகம் இருக்குல்ல, நோ ஷேரிங். மாமா, RBI சொல்லுது, டிஜிட்டலை தேர்ந்தெடுங்கள், பாதுகாப்புடன். தொலைப்பாலம் நேரலை தொடர்கிறது. ஃபிசிக்ஸ் பாடத்தினுடைய கான்செப்ட்ஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க சார், இறுதி கட்ட நிகழ்வு. ஆமாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு வெப்பம், அந்த ஹீட் வந்து கரண்ட் பாஸ் ஆகிறதுனால அது வேஸ்ட்டு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அப்போது அந்த வேஸ்ட் ஆகிற ஹீட்டை நாம் ஏன் சார் ப்ரொடக்டிவாக எலக்ட்ரிக் கரண்ட்டாக மாற்ற முடியுமா அப்படின்னு யோசிச்சதுக்கான விளைவு தான் சீபேக் எஃபெக்ட், பெல்ஷர் எஃபெக்ட் அண்ட் தாம்சன் எஃபெக்ட். ஸோ சீபேக் எஃபெக்டில் நம்ம முன்னே பார்த்தது என்ன அப்படின்னா, 2 டிசிமிலர் மெட்டல்ஸ், தட் இஸ் காப்பர் அண்ட் அயன். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு எண்டை நான் வந்து ஹீட் பண்ணுறேன், இன்னொரு எண்டை சில் பண்ணும்போது ஐ நோட்டிஸ்ட் எ ஃப்ளோ ஆஃப் கரண்ட். ரைட், சரிங்க, இது ஒன்று. நெக்ஸ்ட் அதோட யூசஸ் பார்த்தோம். அடுத்தது இன்னொருத்தர் யோசிக்கிறார், ஏங்க நான் வந்து காப்பர் அயனை நல்லா பெண்ட் பண்ணி ஒரு எண்டை ஹாட் இன்னொரு எண்டை கோல்டு பண்ணுறேன், கரண்ட்டு போகுது. அதே மாதிரி நான் அந்த தெர்மோகப்பிள் காப்பர் அண்ட் அயனை ஒன்றா சேர்த்து நான் அதில் கரண்ட்டு பாஸ் பண்ணால் ஒரு எண்டு ஹீட் ஆகுமா, இன்னொரு எண்டு கோல்டு ஆகுமா, அந்த மாதிரி வருமா அப்படின்னு யோசித்ததுக்கான விளைவு தான் பெல்டியர் எஃபெக்ட். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு எண்டை 2 தெர்மோகப்பில் ஒன் எண்ட் இஸ் மெயின்டைன் அட் கோல்டர் டெம்பரேச்சர், அனதர் எண்ட் இஸ் மெயின்டைன் அட் ஹாட்டர் டெம்பரேச்சர். அப்படி இருக்கும்போது ஃப்ளோ ஆஃப் கரண்ட் ஹேப்பன்ஸ். ஸோ சப்போஸ்
அது ரிவர்ஸாக யோசிச்சவர் தான் பெல்ஷியர் எஃபெக்ட். ஓகே, சீபெக் அப்படி சொன்னார். பெல்ஷியர் என்ன பண்ணுறாரு, ஏன் நான் வந்து அந்த தெர்மோகப்பிளில் நான் கரண்ட்டை பாஸ் பண்ணுறேன், அப்போ என்ன ஆகுது, I too noticed that one end is hotter and another end is colder. ஸோ அப்போ என்ன போகணும், தெர்மோஎலக்ட்ரிக் எஃபெக்ட் இஸ் ரிவர்சிபிள் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. நெக்ஸ்ட்டு தாம்சன். ஸோ தாம்சன் இவரோட பார்ட்டுக்கு என்ன பண்ணுறாரு, he speaks about the flow of current along with the change in temperature. So Thomson effect, if you can see in the slide. So here copper bar, first diagram, positive Thomson effect and negative Thomson effect, ரெண்டு பார்ட் இருக்கு. மெயினாக என்னன்னா, if 2 points in a conductor are at different temperatures, then the density of electrons at these points will differ, and as a result the potential difference is created between these points. But Thomson effect is also reversible. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் if you are heating கண்டக்டர் காப்பர் வந்து சென்டரில் நீங்கள் ஹீட் பண்ணுறீங்க, அந்த டயக்ராம் பார்க்கலாம். ஸோ அட் த டைம் when a current passes through that metal, அப்போ என்ன ஆகுது, one end from A to C heat energy is absorbed, whereas from C to B heat energy is evolved. அப்போ அப்சார்வ் ஆகிற இடத்துல டென்சிட்டி வந்து கம்மியாக இருக்கும், எவால்வ் ஆகிற இடத்துல டென்சிட்டி. அப்போ ஹீட், அப்போ உங்கள் ஒரு இடத்துலையும் ஆட்டமோட டென்சிட்டியே மாறுதுங்க. அது பாசிட்டிவ் தாம்சன் எஃபெக்ட். நெகட்டிவ் தாம்சன் எஃபெக்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இஃப் த சேம் திங் இஸ் ட்ரைட் வித் அயன், அப்போ அயன் பாரில் பண்ணும்போது த ரிவர்ஸ் திங் ஹேப்பன்ஸ். அதனால தான் சொல்கிறாங்க தாம்சன் எஃபெக்ட் இஸ் ரிவர்சிபிள். இப்போ இந்த மூணுத்தையும் நம்ம கன்சல்டேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, மெயினாக இதை கண்டுபிடிச்சதுக்கான எய்ம் என்னன்னா, எலக்ட்ரிசிட்டி, most of the electrical energy is wasted due to resistance offered by the appliances. ஸோ அந்த ஹீட் எனர்ஜியை ப்ரொடக்டிவாக மாற்ற முடியுமா அப்படின்னு யோசிச்சதுக்கான விளைவு தான் இது சீபெக், பெல்ஷியர் அண்ட் தாம்சன் எஃபெக்ட். இப்போ சீபெக்கில் என்ன பண்ணுறாங்க, ரெண்டு ஜங்ஷனாக ஹாட் அண்ட் கோல்டில் வைக்கும்போது கரண்ட் வருது. பெல்ஷியரில் கரண்ட் அந்த தெர்மோகப்பிள் காப்பர் அண்ட் அயனில் கரண்ட் பாஸ் பண்ணும்போது ஒரு எண்டு ஹாட்டாக இருக்குது, இன்னொரு ரெண்டு கோல்டாக இருக்குது. தாம்சன் எஃபெக்டில் டென்சிட்டி மாறுதுங்க, ஹீட் இஸ் இவால்வ் அட் ஒன் ரீஜன் அண்ட் அப்சர்வ்ட் அட் தி அதர் ரீஜன். ஸோ இதுதான் அந்த ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட். பொதுவாக கான்செப்ட் அப்படின்னு பார்க்கும்போது முழுமையாக ஃபிசிக்ஸ் பாடத்தையே பார்த்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கண்டிப்பாக மாணவ செல்வங்கள் இந்த அணுகுமுறையில் தன்னுடைய எண்ணங்களை பதிவு செய்யும் போது கண்டிப்பாக ஆர்வமும் ஈடுபாடும் இயல்பான குணமாக மாறும். கண்டிப்பாக வான் டெ கிராஃப் ஜென்ரேட்டர் முக்கியத்துவம் வாய்ந்த பாடப்பகுதி, அதை பற்றி சொல்லுங்கள் சார். நல்லது. வான் டெ கிராஃப் இவங்க நம்ம ஃபஸ்ட்டு லெசனோட ஹீரோ, ராபர்ட் ஜே வான் டெ கிராஃப். ஸோ இவங்க என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடிதாங்கி அவங்க அந்த பிரின்சிபல், லைட்னிங் கண்டக்டரோட பிரின்சிபல் இதில் நமக்கு அப்ளை ஆகுதுங்க. ஸோ இவர் ஃபஸ்ட்டு நமக்கு ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட், அந்த இடிதாங்கி லைட்னிங் கண்டக்டரில் இருக்கிற அந்த பிரின்சிபலை தெரிஞ்சால் தான் இந்த கண்டக்டர் உள்ள ட்ராவல் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு பிரின்சிபல். ஸோ இந்த வான் டெ கிராஃப் ஜெனரேட்டர் இட் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆர் கொரோனா டிஸ்சார்ஜ். ஸோ அப்போ ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ்னா என்ன, பாயிண்ட் தட் மீன்ஸ் ஒரு டாட், ஷார்ப் எட்ஜ். அப்போது ஷார்ப் எட்ஜில் நீங்கள் ஒரு கண்டெய்னர் எடுத்துகிட்டு ஒன் எண்ட் இஃப் யூ மெயின்டைன் ஆஸ் அ ஷார்ப் எட்ஜ், அனதர் எண்டு ஒரு பிளண்ட்டாக வச்சிங்கன்னா, இஃப் யூ சார்ஜ் தட் கண்டக்டர் வாட் ஹேப்பன்ஸ், ஆல் த சார்ஜஸ் கேதர் அண்ட் அக்குமுலேட் டுவோர்ட்ஸ் த ஷார்பன் எண்டு. நீங்கள் 1000 சார்ஜ் போட்டாலும் அது 1000 சார்ஜ் என்ன பண்ணும், இட் வில் ஜஸ்ட் மூவ் டுவோர்ட்ஸ் த ஷார்ப்பர் எண்டு. ஸோ அதுதான் ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட். இப்போ ஷார்ப்பர் எண்டில் போயிட்டால் அந்த இடம் சின்னதான இடம், இட்ஸ் வெரி வெரி நேரோ. அப்போ என்ன ஆகும், இட் ட்ரைஸ் டு எஸ்கேப். அப்போ எஸ்கேப் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் ஏதாவது ஒரு காற்று அப்படி பட்டுச்சுன்னா அந்த சார்ஜஸ் என்ன ஆகும், இட் ஸ்ப்ரெட், தட் இஸ் அயனைசேஷன் ஹேப்பன்ஸ். த சார்ஜஸ் ஸ்ப்ரெட் ஓவர் தி ஏர், தட் இஸ் கால்டு அயனைசேஷன். ஸோ அந்த பிரின்சிபல் இதில் இருக்குது. இன்னொன்று நமக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன், தட் இஸ் ஆல்சோ பிரின்சிபல் ஆஃப் திஸ் ஜெனரேட்டர். அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஜெனரேட்டர் அப்படின்னா என்ன, இண்டக்ஷன். அப்போ அந்த இண்டக்ஷனில் நான் பாசிட்டிவ் சார்ஜை ஒரு 2 மெட்டல் பிளேட் எடுத்துக்கிறேன். ஒன் மெட்டல் பிளேட் இஸ் கம்ப்ளீட்லி சார்ஜ்டு வித் பாசிட்டிவ், நெகட்டிவாக நான் எர்த் பண்ணிடுறேன். இன்னொன்று இட் ஹேஸ் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ், 2 கண்டெய்னர். ஒன் இஸ் ஒன்லி பாசிட்டிவ் சார்ஜ், another has both the charges. அப்போ when I keep the positive charge container near to the whole container, what happens, இந்த பாசிட்டிவ் பக்கத்தில் என்ன ஆகும், லைக் சார்ஜஸ் ரிப்பல்ஸ். அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் இந்த கண்டெய்னர் பாசிட்டிவ் சார்ஜ் வில் கோ அசைட், நெகட்டிவ் சார்ஜ் வந்து இது கிட்ட வந்துடும். அப்போ இன் திஸ் வே ஐ கேன் செக்ரிகேட் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். ஸோ எனக்கு பாசிட்டிவ் சார்ஜ் மட்டும்தான் சார் ஹை பொட்டென்ஷியலாக வேணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன் அப்படின்னா, பை மீன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் ஐ கேன் செக்ரிகேட் த டிசையர்டு சார்ஜ். எனக்கு பாசிட்டிவ் மட்டும் வேணும்னா ஐ வில் டூ தட் அக்கார்டிங்லி.
So in the action of point, that is corona discharge, as well as that electrostatic induction forms the principle of the Robert J. Van de Graaff generator. So அதான் நம்ம பார்க்க போகிறோம். So இது output பார்த்தீங்கன்னா 10⁻⁷ volt. So if you see in the slide, if you have a Van de Graaff generator, so here it has two comb, that is இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சீப்பு மாதிரி உங்களுக்கு தெரியும், நம்ம தலை சீவர சீப்பு, அதான் காம்புன்னு சொல்லுவோம், சார்ஜ்டு கோம். அப்போ இங்கே ஒன்று கலெக்டிங் கோம், அப்புறம் ரெண்டு இருக்குது. Then you have a hollow metallic sphere, then which is placed on an insulating stand. Okay, here it is provided with two roller, first roller, second roller. Then in the roller நான் rotate பண்ணுறதுக்காக I am providing a basic voltage with the help of a motor whose value is around 10⁴ voltage. இப்போ இந்த மோட்டர்னால இந்த ரோலரை நான் ரன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஓகே, ஸோ பிளாஸ்டிக் ரோலர். இப்போ என்ன ஆகுது, இங்கே டின்றது ஒரு காம், then E is a comb that is placed inside the hollow metallic sphere. இப்போ Van de Graaff generator யூஸ்வலாக இவர் எதுக்கு இதை பயன்படுத்துகிறாரு, எதுக்கு சார் இதை செய்யணும், இது ஸ்டாட்டிக் சார்ஜையும் அவர் வந்து நிறைய பெரிய லெவலில் ரெடி பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, he takes a hollow sphere and place it on the insulating stand. அப்போ இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட் மேலே வச்சிடுறாரு. தென் திஸ் ரோலர் இஸ் ரன்னிங் வித் த ஹெல்ப் ஆஃப் அ மோட்டார் ஹூஸ் வோல்டேஜ் இஸ் 10⁴ volt. தென் வித் த ஹெல்ப் ஆஃப் அ பெல்ட், two roller are connected with a belt either made out of plastic or silk. அப்போ இந்த comb D is charged with a potential of 10⁴ volt. என்ன ஆகும், பாசிட்டிவ் பொட்டென்ஷியல் இந்த comb கிட்ட இருக்கும். ஆக்சுவலாக the belt and comb does not touch one another. So அப்போ which is very near, but due to action of point and ionization, what happens, it just positive charges are stick on to the belt. Then the belt as it ascends, as it moves up, what happens, it goes near to the shell. So here due to electrostatic induction, இந்த comb ஈல இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாம் விலகி போய் இந்த மெட்டாலிக் கண்டக்டர் மேலே அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி நின்றுடும். whereas the negative charges gets neutralized by the positive charge in the belt. So finally the descending belt, the belt that comes down left with no charge. So once again the belt ascends along with the positive charge, and due to the electrostatic induction, still furthermore positive charge are gathered over the surface of the metallic sphere. So in this way, at every cycle, what happens, lots and lots of positive charges are gathered over the surface of the metallic sphere. சார் எவ்வளோ சார்ஜ் சார் அதில் நம்ம சேவ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரௌண்ட் 10⁻⁷ volt அது வரைக்கும் தான் நம்ம சேவ் பண்ண முடியும். அதுக்கு மேலே போனால் தட் சார்ஜஸ் ஸ்டார்ட்ஸ் டு எஸ்கேப் ஓவர் தி சரௌண்டிங். அப்போ அதை ப்ரொடெக்ட் பண்ணணுன்றதுக்காக த ஹோல் அரேஞ்ச்மெண்ட் ஷுட் பி என்க்ளோஸ்டு வித்தின் எ சேம்பர், தட்ஸ் ரிடியூஸ்டு ப்ரெஷர். ஒரு பர்டிகுலர் ப்ரெஷரில் நான் என்ன பண்ணுறேன், அதை ஹோல்டு பண்ணிட்டேன், ஸோ தட் த சார்ஜஸ் காண்ட் எஸ்கேப் டு தி சரௌண்டிங். ஸோ இதில் கலெக்ட் ஆகிற ஜென்ரேட் ஆகிற அந்த வோல்டேஜ் 10⁻⁷ வோல்டேஜ் வந்து என்ன பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு பிரேக் த நியூக்ளியஸ். ஸோ நியூக்ளியர் டிஸ்இன்டெகிரேஷன்ஸுக்கு பயன்படுத்துகிறாங்க. அண்ட் திஸ் சார்ஜ் இஸ் யூஸ்டு டு ஆக்சிலரேட் த புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரானை ஆக்சிலரேட் பண்ணுறதுக்கு. இப்போ நான் உதாரணமாக ஒரு சின்னதாக ஒரு செங்கலை நான் உடைக்கணும் அப்படின்னா, அதை நான் வந்து ஒரு பால், ஒரு இரும்பு பாலை இல்லை ஷார்ட் புட்டை நான் ஒரு பர்டிகுலர் ஃபோர்ஸில் போட்டாலே நான் உடஞ்சிரும். அதுவே இந்த ஆட்டம், அதுக்குள்ளே இருக்கிற நியூக்ளியஸ், அதில் யூ ஹாவ் அ ஹையஸ்ட் பாண்டிங் எனர்ஜி. அப்போ அதை உடைக்கணும் அப்படின்னா ஐ நீட் அ வெரி ஆக்சிலரேட்டிங் சார்ஜ், வெரி ஸ்பீடாக போகிற ஒரு பார்ட்டிகிள் தேவை. ஸோ அந்த பார்ட்டிகிளை நான் எப்படி சார் ஸ்பீடாக அனுப்புறது அப்படின்னும் போது, பை யூஸிங் திஸ் Van de Graaff generator we accelerate the deuterons to break the nucleus, that is nuclear disintegration-க்கு இதை நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகே, ஸோ இது ஒரு எக்ஸலண்ட் யூசேஜ் ஆஃப் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி, ஃபர்ஸ்ட் யூனிட்டோட ஸ்டார். நிச்சயமாக சார். பொதுவாக இயற்பியல் பாடத்தில் மிக முக்கியமான பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராப்ளம்ஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ். கண்டிப்பாங்க. ஏன்னா அதை சால்வ் பண்ணுறது வந்து ஒரு சவாலாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு நடைமுறை வினாக்களை மாணாக்கர்கள் எப்படி எதிர்கொண்டா, எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும்? நல்லது. இப்போது இந்த ப்ராப்ளம்ஸ் நம்ம அதுதான் சொல்லுவோம், இது இட்ஸ் அ சேலஞ்ச். இது வந்து ப்ராப்ளம் இல்லை, இட்ஸ் அ சேலஞ்ச். நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு கான்செப்டை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு நீங்களே செல்ஃப் எவாலுவேட் பண்ணி பார்க்கறதுக்கான ஒரு தளம் தான் அந்த சேலஞ்ச். சார் நான் வந்து 10 யூனிட்
எங்கே வேணாலும் கேளுங்க சார், நான் வந்து பேஜ் நம்பர் வைஸ் என்னால் சொல்ல முடியும் சார். வெரி குட், தட்ஸ் ஃபார் பெட்டர், யூ எக்ஸல்டு. பட் அப்ளிகேஷன் பார்ட்டில் என்ன சார் இருக்குது? ஹவு ஃபார் யூ ஆர் அப்ளையிங் தட் கான்செப்ட் இன் சால்விங் யுவர் சேலஞ்ச் அப்படின்னு வரும்போது ஸ்டார்ட்ஸ் டு ஸ்ட்ரகிள். எங்கே சார் அதை அப்ளை பண்ணணும்? அப்போ ப்ராப்ளம் இட்ஸ் சேலஞ்ச் நம்ம ஏற்கனவே சொன்னோம். அப்போ அது என்ன பண்ணுதுன்னா, சரி நல்லா இது சால்வ் பண்ண முடியல, அந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்ண முடியலன்னா நீ இன்னும் தயாராகலன்னு அர்த்தம். இட் இஸ் பெட்டர் டு ப்ளீட் இன் த ப்ராக்டிஸ் தேன் இன் த வார். நம்ம அகாடமிக்கில் ஸ்கூல் டேஸில் வி ஷுட் டூ ஹார்ட் ஒர்க், டியூரிங் த எக்ஸாம் டைம் வி ஷுட் டூ ஸ்மார்ட் ஒர்க். எப்போ? ஒன்லி வென் யூ டூ செல்ஃப் எவாலுவேஷன். ஓகே, அகாடமிக்ஸில் கொடுக்குறாங்க சார், யூ ஹாவ் டு டூ ஹார்ட் ஒர்க், நோ அதர் கோ. 10 months 9 months இருக்குன்னா கண்டினியூஸ்லி யூ ஹாவ் டு டூ த ஹார்ட் ஒர்க். தென் டியூரிங் த எக்ஸாம் டைம் யூ ஹாவ் டு டூ த ஸ்மார்ட் ஒர்க். உங்களுக்கு வந்து அந்த நோட்ஸ் கிடைச்சிரும், தென் ஆடியோ ப்ரொஃபைல் கிடைச்சிரும், நீங்கள் மட்டும் பண்ணலாம். பட் ப்ராப்ளம்ஸ்ன்றது உன்னை செக் பண்ணும், வெதர் யூ ஹாவ் ரியலி அண்டர்ஸ்டுட் த கான்செப்ட் ஆர் நாட். மை டியர் பட்டிங் சயின்டிஸ்ட், தட் இஸ் அ செக் மார்க், செக் பாயிண்ட் இன் யூ. அப்போ அதை சால்வ் பண்ண முடியலன்னா கான்செப்டில் எங்கேயோ விஷயம் தடைப்பட்டு போயிருக்கு. அப்போது ஒன்லி வென் யூ ரிஃபைன், திரும்ப ரீரீட் பண்ணணும். ரீட், reread, then try to solve the problems. Have writing practice. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அந்த ஃபார்முலாஸ்ன்னு ஒன்று வருதுப்பா ஒரு கான்செப்டில் அப்படின்னா, அந்த ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி நீங்களே ஒரு வேல்யூஸை கொடுத்து யூ ஜஸ்ட் சப்ஸ்டியூட். புக்கை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, புக் பேக்கில் இருக்கிற ப்ராப்ளத்தை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அது யாரோட ப்ராப்ளம், யாரோட சேலஞ்சு, உன்னோட ரியல் சேலஞ்ச் என்ன? ஒன்ஸ் வென் யூ ரீட் த கான்செப்ட்ஸ், கூலும்ஸ் ஸ்கொயர் லா இன் மேக்னட்டிசம் as well as in electrostatics வருது. ஸோ அதோட ஃபார்முலா F is equal to that is Q1 Q2 by 4 pi epsilon naught R square வருது. இப்போ அங்கே என்ன பண்ணோம்? Q1 you give the value, Q1 is equal to 2 coulomb, Q2 ஒரு 6 coulomb அப்படி கொடுத்துட்டு எந்த டிஸ்டன்ஸில் சார் இருக்குது ஆரோட வேல்யூ நீங்களே அந்த வேல்யூஸை கொடுத்து அந்த பையன்றது that is constant 3.14. ஸோ இதை நீங்களே கொடுத்து சால்வ் பண்ணிங்கன்னா இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சேலஞ்ச்பா. ஸோ ஒரு தடவையும் நீங்கள் அந்த மாதிரி எப்போல்லாம் இப்போ காஸ்லா தட் இஸ் அ இன்டெக்ரல் ஆஃப் த க்ளோஸ்டு சர்க்யூட் EDS அதெல்லாம் நீங்கள் வேல்யூஸ் கொடுத்து யூ ஜஸ்ட் சால்வ் பை யுவர் செல்ஃப், யூ ப்ரொவைட் யுவர் ஓன் வேல்யூஸ். அப்புறமா புக் பேக்கு போகலாம். அது யாரோட சேலஞ்சோ உன்னோட சேலஞ்சுக்கு நீங்களே வேல்யூஸ் கொடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒன்லி திங் இஸ் ப்ராக்டிஸ். எக்ஸாம் டைமில் வந்துடுச்சுன்னா பயப்படாதீங்க. தேர் வில் பி அ கம்பல்சரி ப்ராப்ளம். 2 மார்க்லையோ 3 மார்க்லையோ ஒரு கம்பல்சரி கொஸ்டின்னு சொல்லுவாங்க. அவுட் ஆஃப் 6 1 question is compulsory in 2 mark and 1 question is compulsory in 3 mark. நீங்கள் 5 தான் ஓப்பன் சாய்ஸில் இருக்குது அவுட் ஆஃப் 9ல். ஸோ அது நீட் நாட் பி அ கான்செப்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ப்ராப்ளம் கூட கேட்கலாம். அது நீ அட்டன் பண்ணால் தான் அதுக்கான மார்க் கிடைக்கும், சென்டம் ஸ்கோர் பண்ண முடியும். அப்போது அதை எந்த கான்செப்ட் அதை படித்து பார்க்கும்போது உனக்கு கொடுக்குற அந்த 9 கொஸ்டின்ஸ் எதுலேருந்து எடுத்திருக்காங்க? 11 யூனிட்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. 2 மார்க்கில் யூ வில் ஹேவ் அ 9 கொஸ்டின்ஸ் that too from the 11 யூனிட்ஸ். அப்போது ப்ராப்ளத்தை நீ படிக்கும்போது யூ ஷுட் நோ from which unit the problem comes, the challenge comes. So then only you will recall, okay இதுலேருந்து தான் இப்போ வந்துருக்குது, அப்போ இது வந்து போர்ஸ் ஈக்குவேஷன் அதில் கொடுத்துருக்காங்கப்பா, அட்டாமிக் மாடலில் வந்திருக்குப்பா, இல்லை இது ருதர்ஃபோர்டு. அப்போ ருதர்ஃபோர்ட் சொல்கிறாரா போர் சொல்கிறாரா? தென் சோமர்ஃபீல்டு கம்ஸ் இன் டு த பிளே. ஸோ ரெண்டுத்தையும் நீங்கள் அப்போ மைன்யூட், தட் இஸ் அ ஷார்ப் டிமார்கேஷன் பிட்வீன் நீல்ஸ் போர் அண்ட் ருதர்ஃபோர்டு. ஸோ அவங்களோட அட்டாமிக் மாடல் அவங்களோட கான்செப்டில் இருக்கும். அப்போ எதுலேருந்து வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஷெல்ஸை பற்றி பேசுகிறாங்களா, சப்ஷெல்ஸை பற்றி பேசுகிறாங்களா, அப்போனா கண்டிப்பாக அது நீல்ஸ் போராக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்னா ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த சேலஞ்சு எந்த யூனிட்லேருந்து இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சிடும். தென் உனக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா போதும், தென் உனக்கு கான்செப்ட் எல்லாமே இருக்கும். யூ ஹாவ் வெரி வெல் ப்ராக்டிஸ்டு. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் யூ வில் சால்வ் தட் ஆன்சர். சால்வ் ஒர்க் அவுட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஃபைனல் ஆன்சர் டிரைவ் பண்ணி கொடுத்துருவேன். அது எப்போ வரும்? ஒன்லி யூ ஹாவ் அ ரைட்டிங் ப்ராக்டிஸ் மேக்ஸ் யூ பர்ஃபெக்ட். ப்ராப்ளத்தை நிறைய தடவை சால்வ் பண்ணி பாருங்கள், தென் இட் வில் பிகம் அ சேலஞ்ச். அது பியூட்டிஃபுல் சேலஞ்சாக இருக்கும். ஸோ யூ ஆர் மோர் தேன் த சேலஞ்ச். வெரி ஈஸிலி யூ கேன் அச்சீவ் சக்ஸஸ். ஜென்ரலாக மாணாக்கர்கள் வந்து கேட்பதற்கு பயன்படுத்துவது என்பது அவர்களாக படித்து அதை ஒலி வடிவாக மாற்றிக்கொண்டு, ஆமாங்கய்யா, இது ப்ராக்டிஸ் எழுதுகிற பயிற்சியை எப்படி சார் அவங்க உருவாக்க முடியும்? ரொம்ப அருமையான கேள்வி. இப்போ எழுதுகிற அருமையாக சொன்னாங்க. நிறைய மாணவர்களுக்கு வந்து இது ஒரு சேலஞ்சாக இருக்குது. சார் நான் நல்லா படிக்கிறேன் சார், ஆனால் அந்த குறிப்பிட்ட ஸ்டிப்புலேட்டட் டைம் பீரியட் எனக்கு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் இதுக்குள்ளே என்னால் ஃபுல்லாக எழுத முடியல சார், பிகாஸ் என்னோடய ரைட்டிங் ஸ்பீடு எனக்கு கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சு. பெட்டர் டூ ரிஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணலாம். சாக் பீஸோ ஏதோ ஒன்று எடுத்து போர்டில் டூ லைக் திஸ், தென் ஆன்டி கிளாக் வைஸ், தென் ரிஸ்ட் மூவ்மெண்ட் பண்ணுங்கள்.
அண்ட் ஒன் மோர் பியூட்டிஃபுல் டெக்னிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 minutes செட் பண்ணிக்கப்பா. ஏதாவது ஒரு புக் எடுத்துக்கும், இங்கிலீஷோ இல்லை ஒன் லாங்குவேஜ், தமிழ், ஹிந்தி, ஃப்ரெஞ்சு, ஏதோ இல்லை சயின்ஸில் ஃபிசிக்ஸ் எடுத்து வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க 5 minutes டைம் ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ணிவிட்டு உங்கள் செல்லே ஆன் பண்ணிவிட்டு எழுத ஆரம்பிங்க ஆன் ஒரு யூஷுவல் ஸ்பீட். 5 minutes எழுதுங்க. 5 minutes முடிஞ்சோடனே அலாரம் அடிக்கும், நிறுத்திடுறேன். இப்போ என்ன பண்ணுறேன், உனக்கு 5 minutesல நீங்கள் எத்தனை பேஜ் எழுதுறீங்க, ஒரு பேஜ் எழுதிருக்கேன், ஃபைன். தென் இப்போ என்ன பண்ணுறீங்க, அதே வேர்ட்ஸை 4 minutesல நீ எழுதி முடிக்கணும். அதுதான் உனக்கு டைம் செட் பண்ணு. அப்போ என்ன பண்ணும், 4 minutesனா யூ ஹாவ் டு ஸ்பீட் அப்ஸ், டெஃபினெட்லி யூ வில் அச்சீவ். 4 minutesல உங்களால் முடிக்க முடியும். தென் டோன்ட் ஸ்டாப் இன் தேட், 3 minutesல முடிக்க ட்ரை பண்ணு. ஆரம்பத்தில் சார் ஒரு லைன் மிஸ் ஆகிடுச்சு சார், ட்ரை ஒரு 2 weeks ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணீங்க, 3 hour எக்ஸாம்ஸை 2.5 hourல முடிச்சுட்டு காலை தூக்கி விட்டு அடடே தெரியாமல் போச்சு. Have wrist practice, கொஞ்சம் physical exercise, breathing also does a great part in that. Your attitude, your mentality, mindset, என்னால் முடியும். Then have this workable practice. எழுதி பாருங்க, ஈஸிப்பா. 5 minutes டைம் செட் பண்ணி எவ்வளோ முடியுது, தென் அதை 4 minutesக்குள்ளே முடிக்க ட்ரை பண்ணு. தென் 3 minutes. இஃப் யூ ப்ராக்டிஸ் திஸ் அட்லீஸ்ட் 2 weeks, டெஃபினட்டாக ரைட்டிங் ஸ்பீட் சூப்பராக இன்க்ரீஸ் ஆகும், எக்ஸாமில் எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணலாம். என்னப்பா அச்சீவர்ஸ், கிரேட்டஸ்ட் அச்சீவர்ஸ்லாம் என்ன ஆச்சு, நம்ம எடுத்தோம் எங்கே ஜமைக்காலேருந்து வந்திருக்காரு, கன்சிக்யூட்டிவாக கோல்டு மெடல் அடித்தார் நம்மளோட அத்லெட், ஒரு கிரேட் அத்லெட் உசைன் போல்ட். எப்படி டைமிங் சார், அதே டிஸ்டன்ஸ் தான் சார் எல்லாரும் கிராஸ் பண்ணுறோம், இவருக்கு ஏன் சார் கோல்டு மெடல் கொடுக்குறாங்க, அங்கே ஓடின 10 பேருமே கிராஸ் பண்ணிட்டாங்க, ஏன் உசைன் போல்ட்டு கொடுத்தாங்க, இன் டேர்ம்ஸ் ஆஃப் மைக்ரோ செகண்ட்ஸ் ஹீ டெல்ட். அப்போ எவ்ரி செகண்ட் மேட்டர்ஸ், இட்ஸ் தட் டூ இன் யுவர் எக்ஸாம். அது ட்ராக்ல உண்மைன்னா எக்ஸாம்லேயே உண்மை. இது எழுதி பாரு, ஸ்பீடாக பண்ணி பாருங்கள், யூ கேன் டூ சால்வ் த ப்ராப்ளம்ஸ் குயிக்லி. என்ட்ரன்ஸ்லேயும் இது உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரை திஸ். நிச்சயமாக சார். பொதுவாக இந்த பாடத்தில் சில வித்தியாசமான ஒரு ஆர்வமிக்க வினாக்களும் இருக்க தான் செய்யுது. கண்டிப்பாங்க. சயின்டிஸ்ட் பேரை பேஸ் பண்ணி லாஸ் கிரியேட் ஆகிருக்கு. கண்டிப்பாங்க. அந்த சுவாரஸ்யத்தை பகிர்ந்துங்க சார். கண்டிப்பாக. இப்போது நம்ம இயற்பியலை பொறுத்த வரைக்கும் விஞ்ஞானிகள் நமக்கு ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு யூனிட்டுமே விஞ்ஞானிகளை வந்து அப்பா இவங்க இது சொல்லியிருக்காங்கப்பா, இது சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு விஞ்ஞானிகளையும் அப்படியே பூரிப்பாக பார்க்கறது தாங்க இந்த இயற்பியலே. அப்படி ஃபஸ்ட் யூனிட்டில் பார்க்கும்போது அப்படி கூலும்ஸு, காஸு என்னம்மா பண்ணிட்டாங்க, வேண்டிகிராஃப், அடடே ஒரு சும்மா எதுக்கும் உதவாது, ஒரே இடத்துல உட்காந்துக்குது ஒரு சார்ஜு, அதனால என்னங்க பெரிய யூஸ் வந்துடும்னு நினச்சேன். ஆனால் அதையும் ஒரு ஆக்சலரேட் பண்ண முடியும், ஒரு டியூட்ரான் மாலிகுல்ஸை ஆக்சலரேட் பண்ணிட்டு நியூக்ளியர் டிஸ்இன்டகிரேஷனுக்கு பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னவர் வேண்டிகிராஃப். ஸோ எதுவுமே வந்து நம்ம என்ன பண்ணோம், அவங்க சயின்டிஸ்டோட ஒப்பிட்டு பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது நான் இப்போ நம்ம ஒரு நிறைய பேர் இருக்காங்க, பட் நான் வந்து ஒரு பயோட் சாவர்ட் ஒரு 2 பேர், இவங்க வந்து ஒரு ஆர்ஸ்டடோட அப்படியே கண்டினியூஷன். இதில் யாரையும் நான் ஐசோலேட்டடாக பார்க்கவே முடியாது. இயற்பியலை பொறுத்த வரைக்கும் நான் தான் சொன்னேன் ஆரம்பத்திலே, ஒவ்வொருத்தவங்க இன்னொருத்தவங்களோட அடிமண், அந்த வேறு அந்த உரத்தில் தான் வளர்ந்துருக்காங்க. இப்போ பயோட் சாவர்ட், ஆர்ஸ்டட், அந்த ஆர்ஸ்டடோட அடிமண். இப்போ ஆர்ஸ்டட் என்ன சொல்கிறாரு, ஆக்சிடென்டலி ஹி ஃபவுண்ட் என்ன, whenever a current passes through a conductor a magnetic needle shows deflection. அப்போ கரண்ட் போகுதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகுது. அதை மேக்னெட்டிசமாக பார்த்தது ஆர்ஸ்டடு, தொட்டு பார்த்தாரு ஜூலு, அப்பா ஹீட்டு டெவலப் ஆகுதுப்பா. கரண்ட்டு ஒரு கண்டக்டரில் போனால் மேக்னெட்டிசம் உருவாகுது, அப்புறம் என்ன ஆகுது, வெப்பமாகுது, ஹீட் ஆகுது. இதுதான் நம்ம ஜூல்ஸ்லால் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தோம். இப்போது அந்த மேக்னெட்டிக் பார்ட்டுக்கு தான் நான் வந்திருக்கேன். ஸோ ஆர்ஸ்டட் போகிறாரு, whenever current passes through a conductor a magnetic field is created. இது அந்த பயோட் அண்ட் சாவர்ட் இவங்க 2 சயின்டிஸ்ட்டு அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ he added, ஓகே, ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் எப்படி சார் இருக்குது, அதான் நீங்கள் ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ ஹியர் த மேக்னெட்டிக் ஃபீல்டு டிபி ஒரு பின்ற பாயிண்ட் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறாங்க. ஆக்சுவலாக கரண்ட் கேரிங் கண்டக்டர்லேருந்து அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு ஆறுன்ற டிஸ்டன்ஸில் வச்சுக்கிறேன்ப்பா. ஓகே, ஸோ இந்த பின்ற பொசிஷனை எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு எனக்கு கிடைக்குது. ஸோ வாட் ஆர் ஆல் த ஃபேக்டர் தட் இஸ் இன்ஃப்ளூயன்சிங் த பாயிண்ட் பி ஹியர் அட் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் ஆர் ஃப்ரம் த ஸ்மால் எலமெண்டல் லென்த் டிஎல். நான் ஹோல் கண்டக்டருக்கு பண்ண மாட்டேன். எப்பொழுதுமே நம்ம ஒரு பெரிய ஸ்டடி பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு இந்தியாவில் ஏதாவது ஒன்று லான்ச் பண்ணுறோம் அப்படின்னா வி ஷுட் டூ பைலட் ஸ்டடி. ஒரு சின்ன ஜியாகிரபிக்கல் லொக்கேஷனில், மோஸ்ட்லி பாண்டிச்சேரி வந்து ஒரு சூப்பராக பண்ணலாம் பைலட் ஸ்டடி. எந்த ப்ராஜெக்ட்டு இந்தியாவில் பண்ணால் பாண்டிச்சேரியில் ஸ்மாலஸ்ட் ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன். ஸோ ஹியர் வில் டூ த பைலட் ஸ்டடி பேஸ்ட் ஆன் த இன்ஃபரன்ஸ்
நம்ம இதை அப்ளை பண்ணலாமா என்னன்னு பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி இந்த கண்டக்டரில் ஹோல் கண்டக்டருக்கு எடுக்கிறது பதிலாக ஐ ஜஸ்ட் டேக்கிங் த மினிமம் கண்டக்டர், தட் இஸ் டிஎல், ஸ்மாலஸ்ட் லென்த்தில். அந்த லென்த்தில் கரண்ட்டு பாஸ் ஆகிறதுனால மேக்னெட்டிக் எஃபெக்ட் எப்படி இருக்குது, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்றது தான் இங்கே பார்க்குறோம். ஸோ அதில் அவர் என்ன சொல்கிறாரு, த மேக்னெட்டிக் ஃபீல்டு டெவலப்டு டிபி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த கரண்ட் தட் டு பாசிங் த்ரூ தட் பர்டிகுலர் ஏரியா டிஎல். I அதான் dB is proportional to I. Then DL, that smallest length, அதில் தானே கரண்ட் போகுது, அப்போ it is directly proportional to the smallest length element DL. And the angle it makes with the point, that is P with DL, that is theta, அது sin theta ன்னு சொல்கிறோம். And inversely proportional to square of the distance between them. So dB is equal to KIDL by R square sin theta. So whenever we have to remove the proportionality symbol, we have to introduce a constant k. That dB equal to KIDL by R square sin theta. So where k is the constant, I can use that mu naught by 4 pi. Mu naught is the permittivity of the free space. So the vector notations la solrom appadina, in terms of direction, dB vector equal to mu by 4 pi I dl vector into r cap, that is unit vector by r square. So இது Biot-Savart, இவர் ஒரு சூப்பர்பா சொல்லியாச்சு. இரண்டாவது சயின்டிஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளெமிங். இதில் ஃப்ளெமிங் போத் லெஃப்ட் ஹேண்ட் ஆஸ் வெல் அஸ் ரைட் ஹேண்ட் தட் கம்ஸ் இன் டு ப்ளே. ஸோ ஃப்ளெமிங் என்ன சார் ரொம்ப சுலபம்பா, 2 மார்க்கில் கேட்டாலும் எழுதலாம், 3 மார்க்கில். என்ன ஃப்ளெமிங் சொல்கிறாரு, ஜஸ்ட் ஸ்ட்ரெச் த 4 finger, தென் மிடில் ஃபிங்கர் அண்ட் தம். ஸ்ட்ரெச் த 4 finger, மிடில் ஃபிங்கர் அண்ட் தம், that too in your right hand. எப்படி இருக்கணும், that too mutually perpendicular to one another, 90 degree from each other. Okay, stretch the 4 finger, thumb and middle finger in your right hand. அதான் Fleming's right hand rule. இதை வச்சு தாங்க மோட்டர்லாம் போகுது, இது வச்சா போகுது, ஆமாங்க இதாங்க basic principle. So here what he represents, the thumb, the 4 finger represents the 4 finger ஓட first letter F இல்லையா, field. 4 finger represents the magnetic field. Middle finger எம்முக்கு பக்கத்தில் இருக்கிற ஐயை தான் நான் கேப்ஸில் போடுறேன். I is the symbol of current. Okay, so the middle finger represents the direction of the flow of current, and here the thumb, that is motion of the conductor, are produced in the EMF. So இதில் என்ன பண்ணுறாரு, he just takes the 3 things. ஸோ கரண்ட் பாஸ் ஆகிறதுனால மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகுது, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு கிராஸ்டாக இருந்தால் கண்டக்டர் ரொட்டேட் ஆகுது. இது எல்லாத்தையும் லிங்க் பண்ணுற லாஸ் தான் Fleming's right hand rule. Okay, stretch the 4 finger, middle finger and thumb in your right hand mutually perpendicular to one another, so that the 4 finger represents the direction of the magnetic field, middle finger represents the direction of the current, and the thumb represents the motion of the conductor. So this Fleming's right hand rule is also called a generator rule. Okay, it is used in the AC as well as DC generator. நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ஜென்ரேட்டர்லையும் இந்த ஃப்ளெமிங் ரைட் ஹேண்ட். நீங்கள் என்னப்பா ஜென்ரேட்டர் ரூல் இதான்ப்பா சொல்லலாம், அதான் பேசுங்க. நான் தான் சொல்கிறேன், நீங்கள் ஒவ்வொன்றையும் பேசினாலே 12th ஃபிசிக்ஸ் ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகே, அப்போது இந்த இதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் ரூலும் இருக்குது, அதே சேம் ப்ரொசீஜர். ஸ்ட்ரெச் த 4 finger, middle and thumb in your left hand, so that 4 finger represent the field, middle finger represent the current, here the motion of the conductor. So in this way we can very easily learn that. And not only that, Maxwell corkscrew rule. Na sir, இப்படி பிடிங்க, thumb இப்படி வச்சுட்டு just hold your hand. அப்போ என்ன ஆகுது, your encircling fingers represents the direction of the magnetic field, whereas your thumb represents the direction of the current. Both are perpendicular. Current and magnetic field are perpendicular to one another. இதை தாங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க, எல்லா ரூல்ஸ்லேயும் இதான் வருது. இதான் பேஸ். இதை பிடிச்சி தான் 60 பக்கம் போகும் புக்கில். அப்போ 60 பேஜஸோட எசன்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன், நட்ஷல். இதை வச்சு தான் பெரிய ஜென்ரேட்டர் போகுது 5 மார்க்கில். ஸோ இதெல்லாம் ரசித்து படிங்க. ஜெனரலாக விதிகளை மையப்படுத்திய கண்டிப்பாக சிந்தனையாளர்களை பற்றியும் சொன்னீங்க சார். கண்டிப்பாங்க. நடைமுறை சிக்கலில் இன்னொரு பங்களிப்பு அப்படிங்கிற ஒரு முக்கியமான கருத்தை பார்க்க முடியுது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுடைய பங்களிப்பு ஃபிசிக்ஸ் பாடத்தில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. கண்டிப்பாங்க. அதை பற்றி சுருக்கமாகவும் அணுகுமுறை பார்வையோடு சொல்லுங்க. கண்டிப்பாக. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சயின்டிஸ்ட், அதாவது பீப்புள் சயின்டிஸ்ட்டு தாமஸ் ஆல்வா எடிசன். சயின்டிஸ்ட்டுக்கெல்லாம் சயின்டிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன்.
ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க? பிகாஸ் அவர் 1915 19th century அந்த 18 to 19 பெரிய அளவில் இந்த சயின்டிஃபிக் ரெவல்யூஷன்ஸ் ஹேப்பன். ஸோ 1915 அவர் கிராவிடேஷனல் வேவ்ஸை பற்றி தியரிட்டிக்கலாக சொல்லியிருக்காருங்க. 2015 அதே கிராவிடேஷனல் வேவ்ஸுக்கு நோபல் ப்ரைஸ் கிடச்சிருக்கு. ஸோ வாட் எவர் ஹீ டிட், அப்போ விஷுவலைசேஷன் பிளேஸ் அ வைட்டல் ரோல். ஹீ விஷுவலைஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சம்வாட் அதே மாதிரி E is equal to mc². 1905 அவர் சொல்கிறார், எப்பா எனர்ஜி E is equal to that is m then square of the velocity of the light. ஸோ இது வந்து தியரிட்டிக்கலாக அவர் சொல்லிட்டாரு. பட் எக்ஸ்பெரிமெண்டலி ப்ரூவ்டு in the year 1932. ஸோ தென் ஐன்ஸ்டீன் how far he is true 32 அப்பயும் கண்டுபிடிச்சாங்க. 100 இயர்ஸுக்கு அப்புறம் 1915 அவர் சொன்ன கிராவிடேஷனல் வேவ்ஸ் 2015 நோபல் ப்ரைஸ் கிடச்சிருக்கு அப்படின்னா அப்போ அவர் சயின்டிஸ்ட்னு சொல்கிறதுல தப்பு கிடையாது. ரைட். நவ் அவரோட முக்கியமான கான்ட்ரிபியூஷன் நம்மளோட 12th ஃபிசிக்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சடனாக எடுத்த உடனே இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதற்கு முன்னோடிகள் இருக்காங்க. முன்னோடிகள்னால் நம்ம சொல்லணும் அப்படின்னா மேக்ஸ்வெல் முதல்ல எப்போ ஒரு எலக்ட்ரான்ஸு போகுது வேகமாக போகுது அப்படின்னா இட் ப்ரொடியூசஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். அப்போ இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரத்தை சொல்கிறது மேக்ஸ்வெல் தியரிட்டிக்கலாக சொல்லிட்டு போயிட்டாருங்க. அடுத்து வர்ற காலத்தில் ஹெர்ட்ஸ் அப்படின்ற சயின்டிஸ்ட்டு என்னப்பா இவர் சொல்லிட்டாரு, ஹவு ஃபார் இட் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லி ஹி எக்ஸ்பெரிமெண்டலி டெமான்ஸ்ட்ரேட்டட் presence of electromagnetic spectrum and that is the first evidence that light is a electromagnetic wave and the particle nature. அப்போ முதல்ல இதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாமே லைட் என்ன சொன்னாங்க, லைட் travels in the form of waves. But after Maxwell அவர் தியரிட்டிக்கலாக சொல்லிட்டு போயிட்டாரு. பட் இட் வாஸ் எக்ஸ்பெரிமெண்டலி வெரிஃபைடு பை அவருக்கு அடுத்து வந்தவங்க ஹெர்ட்ஸ். அவர் எக்ஸ்பெரிமெண்டலாக ப்ரூவ் பண்ணாரு. நாட் ஓன்லி தட் இஸ் அ எவிடன்ஸ் that light is electromagnetic as well as the particle nature. Then அப்புறம் ஹென்ரிச் லெனார்ட், then ஹால்வாக் இவங்க வராங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஹெர்ட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டை ஃபர்தராக மாடிஃபை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஐன்ஸ்டீனு இவங்க எல்லாத்தையும் கன்சல்டேட் பண்ணுறாருங்க. பண்ணதுனால அவருக்கு நோபல் ப்ரைஸ் கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ அதுதான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். நிச்சயமாக சார். இப்படி பல்வேறு கருத்துக்களை மையப்படுத்திய ஃபிசிக்ஸ் பாடத்தில் எப்படிலாம் படித்தா முழு மதிப்பெண்கள் பெறலாம் என்பது பற்றி மாணவ செல்வங்களுக்கு பல்வேறு நெறிவுரைகளையும் அறிவுரைகளையும் வழங்கிய தங்களுக்கு நிலையத்தின் சார்பில் நன்றிகளை கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க.